சிவாஜி சார் சொல்லியிருக்காரு. அப்போ எப்படிப்பா நீங்கள் இத்தனை படங்களில் நடிச்சிருக்கீங்க, ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு படத்துலேயும் உங்கள் நடை வேறு மாதிரி, உங்கள் உடை வேறு மாதிரி, உங்கள் முக பாவனைகள் வேறு மாதிரி, எப்படி இதெல்லாம் முடியுதுன்னா என்னால் எதுவுமே இல்லைடா. ஒருத்தன் நல்ல கதையை வந்து சொன்னான்னா அதுக்கு நான் வந்து அடிமையாகிடுவேன், அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே நான் பூந்துருவேன். இப்போ இருக்கிற நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு படம் அந்த சொன்னனே நம்ம கண்ணிலேயே பார்த்துருக்காத பீரங்கி மாதிரி கையில் எடுத்துகிட்டு சுடுறாங்க இல்லையா, அது சுட்டு அதை ஜெயிச்சிருச்சுன்னா அதே மாதிரி பீரங்கி தூக்கிட்டு அதே மாதிரி கதைகளை பண்ண சொல்கிறாங்க. சிவாஜி சொன்னார், நான் 150 படங்கள் நடித்திருந்தாலும் என்னுடைய ஒரு படத்தில் எடுத்த க்ளோஸ்அப் இன்னொரு படத்தில் யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கு இருக்கிற நிறைய ஹீரோக்களுடைய முகத்தை, இந்த முகத்தை எடுத்து எந்த படத்தில் வேணாலும் ஒட்டிக்கலாம். ஒரு வித்தியாசம், படத்துக்கு படம் எப்படி வித்தியாசம் வரும்? படத்துக்கு படம் ஒரு நல்ல டைரக்டர்களை மாற்றி அந்த டைரக்டர் என்ன சொல்கிறானோன்னு கேட்டு நீங்கள் நடிச்சிங்கன்னா அந்த இயக்குனரோடைய படைப்பு திறனிலிருந்து வெளிவருகின்ற கதாபாத்திரம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வரும்போது அந்த திரைப்படம் அந்த நடிகருக்கும் சரி, தயாரிப்பாளருக்கும் சரி, ஒரு வித்தியாசமான படமாக அமையும்.